ஸோ இந்த எக்ஸாம் இந்த ப்ராப்ளம் ஹேண்ட்ஸ்-ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட தேர்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து அகெயின் எக்ஸாம் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் கண்ட்ரோலில் நான் MySQL அப்படின்றது ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்ட்ன்றது இங்கே ஸ்டேட்டஸ் சேஞ்சஸில் பார்த்தாலும் நமக்கு ரன்னிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம பாத் கொடுக்க போகிறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் CD/ கொடுத்து அந்த பாத் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. C::க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். C::க்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து எக்ஸாம்போட பாத் கொடுங்க. CD எக்ஸாம் 1ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஏன்னா 1ன்றது என்னுடைய சிஸ்டத்துக்கு நான் கொடுத்துருக்க ஃபோல்டர் நேம் இது. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக வந்துட்டு எக்ஸாம்பிளில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா MySQL /bin. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது இங்கே 1 இருக்கக்கூடாது, இப்படி தான் வந்து பாத் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா MySQLோட ப்ராம்ப்ட் வரத்துக்கு வந்து -h localhost -u root அப்படின்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுடைய MariaDB அப்படின்ற அந்த ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா EMP நம்பர், EMP நேமு, அதுக்கப்புறமா வந்து டெசிக்னேஷன் DOJ அண்ட் தென் வந்துட்டு பேசிக் பே, இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணுங்க. ஸோ க்ரியேட்டில் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் ஸ்பெல் பண்ணும்போது டேட்டா BASEக்கு பதிலாக SEன்னு போட்டுட்டோம். அகெயின் அந்த கமெண்ட் டைப் பண்ணி செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ query ஓகே ஒன்றும் அஃபெக்டட்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் என்டர். ஸோ டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி ப்ராம்ப்டில் வந்து நம்ம ஆஃபீஸ் டேட்டாபேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போது இதில் நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸ் எல்லாமே இந்த ஆஃபீஸ் அப்படின்ற டேட்டாபேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணலாம். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயின்ற நேமில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபீல்ட்ஸ் வந்து EMP_number. ஸோ EMP நம்பருக்காக டேட்டா டைப் வந்து இன்டீஜர், அதனுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் வந்து நம்ம இதை என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா EMP நம்பர் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்றதுனால EMP நம்பர் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீல்டை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து EMP நம்பர் அப்படின்ற ஃபீல்டுலேயே செக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டு வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு செக் அப்படின்றது வந்து EMP நம்பர் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்றது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமா கொடுத்துட்டு அடுத்த ஃபீல்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம் EMP நேமு அண்ட் தென் அது டேட்டா டைப் வந்து கேரக்டர் 20 அண்ட் தென் அடுத்த ஃபீல்டு வந்து டெசிக்னேஷன் அண்ட் டேட்டா டைப் வந்து கேரக்டர். டெசிக்னேஷன் நேம் தான் நான் டைப் பண்ண போகிறேன் டெசிக்னேஷனில், அதனால கேரக்டர் டேட்டா டைப் 20 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் DOJ வந்து டேட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் தென் பேசிக் பே _pay பேசிக் _pay இல்லை பேசிக் பே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் இது வந்து இன்டீஜராக பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபீல்டு வந்து நமக்கு இந்த தேர்ட் ப்ராப்ளத்தில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம க்ரியேட் டேபிளுக்கு வேணுன்ற ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணி query ஓகே 0 rows அஃபெக்டட்னு வந்துடும். ஸோ அப்படின்னா query வந்து ஓகே ஆகிடுச்சு, எந்த எரரும் இல்லை, டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்றதான் இதனுடைய மீனிங். ஸோ இப்போ வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்ட்ஸோட நேம்ஸ்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு EMP நம்பர், EMP_name and then designation
and then DOJ, basic pay. ஸோ இதெல்லாம் தான் ஃபீல்ட்ஸு. இதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வேல்யூஸில் கொடுக்க போகிறோம். ஸோ வேல்யூஸில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம கொடுக்குறோம். இஎம்பி நம்பருக்கு வந்து நம்ம நம்பர் கொடுக்கலாம். அந்த நேம்க்கு வந்து நான் ஜஸ்ட்டு இங்கே ஏ அப்படின்னு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்தது வந்து டெசிக்னேஷனுக்கு வந்து மேனேஜர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் வந்து டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் டெசிக்னேஷனுக்கு அடுத்து டிஓஜே, டேட் ஆஃப் ஜாயினிங் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு வந்து 1 and 2001 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் அடுத்த இது வந்து பேசிக் பே. ஸோ பேசிக் பே நம்ம 10,000 அப்படின்னு செட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வேல்யூ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம எங்கேயோ சிங்கிள் கோட்ஸ் விட்டுருக்கோம். ஸோ மேனேஜர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த க்ளோஸ் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகும். செமிகோலன் கொடுத்துருங்க. மறுபடியும் எரர் தான் காமிக்கிறது. நம்ம இந்த கமாண்ட் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி இதை கரெக்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துடுங்க. என்ன கரெக்ஷனோ அதை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, டெசிக்னேஷன் இந்த ஃபீல்ட் லிஸ்ட்டு தப்பாக கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அதுதான் எரர், மெயின் எரர். அது மறுபடியும் கரெக்ட் பண்ணுவோம். அப்ளரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் திரும்பவும் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இது டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ query ஓகே வண்டர் அஃபெக்டட்னு வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி வேல்யூஸை வந்து நம்ம நிறைய வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே கமெண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். என்ன வேல்யூ அப்படின்னா ஒரு 15,000 அப்படின்னு என்டர் பண்ணிவிடுவோம். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மேனேஜர் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிளர்க் கூட கொடுத்துக்கலாம். அண்ட் நேம் 2ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, இன்னொரு வேல்யூ வந்து என்டர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து தனித்தனியாக என்ட்ரு பண்ணுறது. இதே வந்து நமக்கு நிறைய வேல்யூஸ் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸை வந்து எல்லா வேல்யூஸும் என்னெல்லாம் வேல்யூஸ் வேணுமோ கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு டேட்டாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இங்கே நான் 3ன்னு மாற்றியாச்சு. அண்ட் இது வந்து சியாக மாற்றுறோம் நம்ம. அண்ட் இது வந்து வேறு ஒரு டெசிக்னேஷன் மேனேஜர் கூட ரிப்பீட் பண்ணிக்கலாம். மேனேஜர் ரிப்பீட் பண்ணியாச்சு. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 2 இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேசிக் பே வந்து நம்ம 15,000 இருந்துக்கலாம். அண்ட் தென் அடுத்ததுக்கு வந்து கமா கொடுத்துட்டு அடுத்த வேல்யூஸ் கொடுங்க. அடுத்த வேல்யூஸ் கொடுக்கும்போது 1104 அண்ட் நான் டி அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் அடுத்த டெசிக்னேஷன் வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அடுத்த வேல்யூ இதே மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே வாங்க.
அதில் ஒரு 0 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், அதை எடுத்துடுவோமா? ஓகே, அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம சூப்பர்வைசர் அப்படின்னு டைப் பண்ணிடுவோம். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்க போகிறோம். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு 2019 கொடுப்போம். கொடுத்தாச்சு. அண்ட் தென் என்ன கொடுக்கணும், பேசிக் பே ரிமைனிங் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பேசிக் பே. ஸோ 20,000 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ செமிகோலன் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எரர் அப்படின்னு வருது. ஸோ குட், இது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு இந்த ப்ரைமரி கீ பற்றி சொல்லிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, டூப்ளிகேட் என்ட்ரி 1004 ஃபார் கீ ப்ரைமரி. அதாவது நம்ம ப்ரீவியஸ் இதில் வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இஎம்பி நம்பருக்கு. ஸோ அந்த இஎம்பி நம்பர் ப்ரைமரி கீ செட் பண்ணால் அது என்ன பண்ணோம்னா, 2 வாட்டி ஒரே டேட்டாவை நம்ம கொடுக்கும்போது அது எரர் காமிக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 1004 கொடுத்துருக்கேன். அகெயின் இங்கே 1004ன்னு கொடுத்துருக்கேன். அதுதான் அந்த எரர் காமிக்குது. ஸோ இந்த டேட்டா நான் திரும்பவும் வந்து அப்பேரை கொடுத்து இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 5ன்னு மாற்றியாச்சு. 5ன்னு மாற்றினதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம் இந்த கமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் 3 அப்படின்னு காமிக்கிறது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு என்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டாலாம் நம்ம பார்க்கலாம், என்டர் ஆகிருக்கா அப்படின்னா செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்டர் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்து என்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஓஜே அப்படின்றது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்லாஷ் அப்படின்றத அக்செப்ட் பண்ணல, ஐஃபனில் அக்செப்ட் பண்ணுது. அண்ட் தென் MMDDYY ஃபார்மேட்டில் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்குறது. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த query வந்து இந்த வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் ப்ராப்ளத்தில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம வந்து டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்டேட் எம்ப்ளாயி செட் டிஓஜே எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டோட நேம் ஈக்குவல் டு, அண்ட் இது வந்து இயர் அந்த ஃபார்மேட் MMDD1 ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ மந்த், year, month and date. Okay. ஸோ டேட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணணும், எந்த ரெக்கார்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். EMP_ number வேர் EMP_ number equal to 1002 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துடணும். ஸோ நான் இங்கே வந்து 2002 மாற்றிடுறேன். மாற்றிட்டேன், ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகெயின் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்து 4க்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். 4ல் வந்து நம்ம டேட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இன்னொரு இதுக்கும் 5th ரெக்கார்டுக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ரெக்கார்டும் எஃபெக்ட் ஆகிருக்கா, சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்துருவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ வந்து செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய டேட்டா எப்படி இருக்குது, டேபிள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டேபிள் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸோடு இருக்குது. ஸோ இப்போ இது நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுத்துருக்கிறபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எம்ப்ளாயி டேபிளை க்ரியேட் பண்ணணும், அதுக்கான இது கன்ஸ்ட்ரெயின் வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணணும். ஒரு ஃபீல்டு வந்து நான் செக் ஃபார் நல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பண்ணிட்டோம் நம்ம. அடுத்தது வந்து எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறது ஒரு தேர்ட் ப்ராப்ளம். எம்ப்ளாயி நம்பர் ப்ரைமரி கீ செட் பண்ணுறதும் நல் வேல்யூ வந்து நல் வேல்யூ செக் பண்ணுறதும் வந்துட்டு அடுத்த ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டும் முடிச்சுடுத்து இந்த லாஸ்ட் 5th ப்ராப்ளம் என்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா, ப்ரிப்பேர் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் who are managers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த query-யை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, செலக்ட்
என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க மீன் பண்ணுறது வந்து எம்ப்ளாயி நேமாக இருக்கும். ஸோ அதனால் நான் EMP_name கொடுக்குறேன். செலக்ட் EMP_name ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம டெசிக்னேஷன் மேனேஜர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் ஈக்குவல் டு மேனேஜர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம் ஃபீல்டில் அப்படின்னா மேனேஜர்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ மேனேஜர்னு டைப் பண்ணிவிட்டேன். மேனேஜர் இருக்கிற டேட்டாஸை மட்டும் எம்ப்ளாயி நேம்ஸை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா மேனேஜர் ஏ அப்படின்றது ஏக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் தென் சிக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த கண்டிஷன் எந்த ரெக்கார்டோட சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். அந்த ரெக்கார்ட்லேயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெறும் EMP நேம் மட்டும் சொல்லியிருக்கோம். அதனால் EMP நேம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் மற்ற ஃபீல்ட்ஸும் வேணும்னா கமா செப்பரேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த நல் வேல்யூ செக் ஃபார் நல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நம்ம செக் அந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். ரெண்டு ஃபீல்டுக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி, EMP நம்பர் அண்ட் EMP நேமு. அதனுடைய வேல்யூஸ் வந்து நல்லன்னு செட் பண்ணியிருக்கேன். EMP நம்பருக்கு, EMP நேமுக்கு வந்து எஃப்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன எரர் வருது அப்படின்னு, ஸோ காலம் EMP நம்பர் cannot be null அப்படின்னு கொடுக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அது நல் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இந்த கமெண்டை நான் திரும்ப ரன் பண்ணும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா EMP நேமை வந்து நல் கொடுக்குறேன். EMP நம்பர் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 1006ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதுக்கு பதிலாக நல்லுன்னு கொடுக்க போகிறேன் நான். ஸோ அப்போ ஏதாவது எரர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லுன்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு எந்த எரருமே, இங்கே நல்லுன்னு கொடுத்துருக்கோம் EMP நேமுக்கு. இப்போ query ஓகே வந்துடுச்சு, எந்த எரருமே நமக்கு கொடுக்கல. இப்போ பார்த்தோன்னா செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு EMP நம்பரில் வேல்யூ வந்துடுச்சு. மற்ற டேட்டாஸ்லாம் நல் கொடுத்துருக்காங்க, நல் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இந்த 3 ஃபீல்டுக்கு நம்ம டேட்டாவே கொடுக்கல. ஸோ அதனால் அது நல்லுன்னு எடுத்துருக்கு. இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக நல்லுன்னு கொடுத்துருக்கோம், அதனால் நல்லுன்னு ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம செட் பண்ணியிருக்கிற அந்த செக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின் பிரைமரி கீயோட பர்பஸ்.